ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வாழைப்பூ பொரியலும் பருப்பு சாதமும் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாழைப்பூ ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நரம்பாட்டம் ஒன்று போகும் நடுவில். அந்த நரம்பையும் கீழே ரொம்ப மொத்தாக ஒரு இலையாட்டிருக்கும், அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டு வச்சுக்கணும். நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதுதான். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ அது ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு 2 பச்சை மிளகா, வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காயும் துருவி வச்சுக்கணும். இப்போ இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கருத்துரும். காய் வாழையோட வாழைப்பூ செஞ்சோம்னா துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும், கசக்கும். இது அந்த காய் வாழை இல்லை, இது வேறு மரத்து வாழை, அதனால் இது கசக்காது. அதனால் நான் அப்படியே தண்ணியில் போட்டு இது பண்ணி செய்ய போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காயெலாம் துருவி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயை ஏற்றிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த தோட்டத்தில் இருந்து வாங்கிட்டு வந்தேன். வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு கிண்டிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்ல வாழைப்பூ, அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கிறேன், கடாயில் போட்டு. இப்போ நல்லா கிண்டிக்கிறேன். கிண்டிட்டு இது பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆக்கும். அதனால் இது கண்டிப்பாக பெண் குழந்தைங்க வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக கொடுங்க. அதுக்காக ஆண் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதான்னு கேட்காதீங்க, ஆண் குழந்தைங்களும் சாப்பிட்லாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு ஒரு தடவை எடுத்து கிண்டி பார்க்கலாம். அரைவேக்காடு ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம பருப்பு சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். தேவையான பொருள் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டோம். 2 கப் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் கடாயை ஏற்றிக்கிட்டேன். குக்கரு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ ஜீரகம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கிறேன். அதுக்குள்ளே இது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். வெந்துட்டுருக்கு. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன் பருப்பு சாதத்துக்கு. அதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன்.
மஞ்சள் போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு சாதம் மஞ்சளாக இருந்தால் தானே இருக்கும், ஆனால் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைப்போம்ல குழம்பு மிளகாய் தூள், அது. ஊற வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த சைடு வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவை போட்டு நல்லா கிண்டி இறக்கி போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கிண்டி இறக்கிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான வாழைப்பூ பொரியல். மூடி வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்குள்ளே இந்த சைடு பருப்பு வெந்துருச்சு. இப்போ இதில் அரிசி போட்டுக்கலாம். ஊற வச்சு வடித்து வச்ச அரிசியை தூக்கி போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு, ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கோம், அது கம்மியாக இருந்ததுனால நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பெருங்காயத்தூளும் போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு திறந்து பார்த்துக்கலாம். அரை வேக்காடை வெந்திருக்கு. இப்போ சன்னமாக அடுப்பை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சன்னமாக அடுப்பு வைக்கலாம். மூடி போட்டு இப்போ 10 நிமிஷம் சன்னமாக வச்சு வேக வச்சுக்கலாம். குழையே இருக்கணும் பருப்பு சாப்பாடு, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ சுவையான பருப்பு சாதம் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.